திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஐயப்பனிடம் கேட்கலாம். ஐயப்பன், அங்குள்ள மழை நிலவரம் தொடர்பான கூடுதல் விவரங்கள். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் நேற்று முதல் தொடர்ந்து 7 நாட்களுக்கு திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கோவை, நீலகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை இன்று பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. குறிப்பாக நேற்று முதலேயே திருவண்ணாமலையில் இரவு முழுக்க பலத்த மழையானது கொட்டி தீர்த்தது. அதனைத் தொடர்ந்து இன்று காலை முதலே திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வானம் கருமேகங்கள் சூழ்ந்தே காணப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென மாலைக்கு மேல் திருவண்ணாமலை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான சோமாசிப்பாடி, தண்டராம்பட்டு, செய்யாறு, ஆரணி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தொடர்ச்சியாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது வெளுத்து வாங்கியது. திருவண்ணாமலை மாநகராட்சியை பொறுத்தவரை இந்த கனமழையால் சாலையில் ஆங்காங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. குறிப்பாக திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையம் செல்லும் வழி, பெரிய தெரு, காந்தி நகர், பஜார் வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த 1 மணி நேரத்திற்கு பெய்த மழையால் அனைத்து சாலைகளிலுமே வெள்ளப்பெருக்கு எடுத்து தற்பொழுது குளிர்ச்சியான நிலை திருவண்ணாமலையில் நிலை வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.